எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு தலைப்பு வேத வசனங்களும் மனிதர்களுடைய அனுபவமும். இங்கே ஒரு வசனத்தை நான் வாசித்து இந்த நாளுக்குரிய செய்தியை நாம் கேட்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17. வேத வாக்கியங்களாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதற்கும் பிரயோஜனம் உள்ளவையாய் இருக்கிறது. இந்த வேத வசனங்கள் நம்மை தேற்ற வேண்டும். இந்த வேத வசனங்கள் நாம் நற்கிரியை செய்யத்தக்க தகுதியுள்ளவனாக மாற்ற வேண்டும். இந்த வேத வசனங்கள் உபதேசிக்கும் பொழுது, கடிந்து கொள்ளும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வனாக இருக்க வேண்டும். இந்த வேத வசனங்களால் நீதியை செய்ய வேண்டும். இதற்காகத்தான் நான் வேதத்தை தியானிக்க வேண்டும், படிக்க வேண்டும், அனுபவித்து வாழ வேண்டும், ஆண்டவரோடு ஐக்கியம் கொண்டு வாழ வேண்டும், பாவத்தை வென்று வாழ வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் அறிவுக்காக அல்ல. நான் படித்திருக்கிறேன், அந்த படிப்புக்கு பின்பாக நீங்கள் படித்த பட்டமெல்லாம் போட்டு பெரிய படிப்பை காட்டுவதற்காக அல்ல. முறையாக கற்றல் உண்டு. மருத்துவர் படிக்கிறார்கள், வழக்கறிஞராக படிக்கிறார்கள், அல்லது விஞ்ஞானிகளாக படிக்கிறார்கள். இந்த படிப்புகளுக்கெல்லாம் போட வேண்டியது நல்லதுதான். அதே சமயத்தில் முறையாக தேவனுடைய பிள்ளைகள் படித்து அதை போடுவார்கள். அதையும் நாம் தவறு என்று சொல்வதற்கில்லை. ஆனால் நாம் தேறினவர்களாக இருக்கிறோமா? ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சிலர் இரவு முழுவதும் நாங்கள் கர்த்தரோடு இருக்கிறோம் என்று சொல்லத்தக்கதாக இந்த செல்போனிலே எந்த நேரத்திலும் ஒரு செய்தியை அனுப்புவார்கள். 12 மணி, 10 மணி, 11 மணி, அல்லது 1 மணி, 2 மணி பார்த்தால் அவர்கள் கர்த்தரோடு இசைந்து இணைந்து இருப்பதாக தெரியும். ஆனால் அது உண்மையா? தயவு செய்து யோசித்து பாருங்கள். அவர்களுடைய வாழ்க்கைக்காக ஒரு சிலர் இரவு வேலை செய்கிறார்கள். அவர்கள் கண் விழித்து தங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்காக அதை செய்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் தங்களுக்கு தூக்கம் வரவில்லை என்பதற்காக தங்கள் கையிலே செல்போனை வைத்துக்கொண்டு அதை தாங்கள் ஏதோ வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கிறோம் என்று பிறருக்கு காட்டுவதற்காக இரவு முழுவதும் எந்த நேரத்திலும் அப்படியாக ஒரு சிலர் செய்கிறார்கள். நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை, குறையும் கூறவில்லை. எச்சரித்து சொல்லும் பொழுது அதை கேட்கக்கூடியவனாக நீங்கள் இருக்க வேண்டும். ஏற்கனவே நான் இதை சொல்லியிருக்கிறேன். காலையில் எழுந்து எப்பொழுது எழுப்புவீர்களோ தேவ சமூகத்திலே அவரை துதித்து ஸ்தோத்தரித்து தேவன் தந்த நாளுக்காக நன்றி செலுத்தி வேதத்தை எடுத்து தியானித்து படித்து தேவனோடு ஐக்கியம் கொண்டு ஜெபித்து அதன் பிறகு நம்முடைய கையில் இருக்கிற செல்போன் மூலமாக நாம் பாடல் கேட்கலாம், அல்லது செய்தி கேட்கலாம், பிறருக்கு செய்தி அனுப்பலாம். இதை தவிர்த்து விட்டு எப்பொழுதும் செல்போனும் கையுமாக, நம்முடைய வீட்டிலே கத்தி இருக்கிறது, காய்கறி வெட்டுவதற்கும் மற்ற காரியங்களை செய்வதற்கும், விறகு வெட்டுவதற்கும். நமது வீட்டிலே பாய்சன் இருக்குது, புழுப்பூச்சியை கொல்லுவதற்காக இருக்கிறது. நம்ம வீட்டிலே நெருப்பு இருக்கிறது, நாம் சமைத்து சாப்பிட. அதை நமக்கு தீ கொளுத்த அல்ல, நாம் விஷம் சாப்பிட்டு மறிப்பதற்கு அல்ல, கத்தியால் நம்மை குத்தி கொள்வதற்கு அல்ல. அதே போல நம் வீட்டிலே செல்போன் இருக்கிறது, அதை நம்மை கெடுப்பதற்கு அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். நாம் அடிமையாக இருக்க வேண்டாம். தேவன் நம்மை பலப்படுத்துவார். வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடி நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம், வெற்றி வாழ்க்கை வாழ்வோம், பிறருக்கு பிரயோஜனமாக இருப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.